வணக்கம். நான் கவிஞர் ழகரம். இன்னைக்கு மனுஷபுத்திரன் அவர்கள் எழுதிய புலரியின் முத்தங்கள் என்ற புத்தகத்திலிருந்து தான் நம்ம கவிதை பார்க்க போறோம். பொதுவா நம்மளுடைய அனுபவங்களையும் நம்ம நேசித்த மனிதர்களும் நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம கூடவே இருக்கணும்னு நம்ம நினைப்போம். அது நடக்கலை அப்படின்னா அதை மையமாக வைத்து நம்மளுடைய கவிதையை எழுதியிருக்காரு மனுஷபுத்திரன் அவர்கள். அத்துவானத்தில் ஒரு நடை. இன்று என்னோடு ஜெயகாந்தன் இல்லை, குதர்கிராஸ் இல்லை, நாகூர் அனிபா இல்லை, பாலச்சந்தர் இல்லை, ஸ்டீவ் ஜாப்ஸ் இல்லை, டி.எம். சவுந்தரராஜன் இல்லை, கேப்ரியஸ் காசியஸ் மார்க்ஸ்வெல் இல்லை, பாலு மகேந்திரா இல்லை, சுஜாதா இல்லை, மைக்கேல் ஜாக்சன் இல்லை, சுந்தர ராமசாமி இல்லை, கோப்லு இல்லை, லாசா ராமமிர்தம் இல்லை, வாண்டு மாமா இல்லை, வாலி இல்லை. இன்று என்னோடு இளமையில் நான் வாழ்ந்த பூர்வீக வீடு இல்லை, நான் குளித்த கிணறுகள் இல்லை, நான் நீந்திய குளங்கள் இல்லை, நான் கடந்த ஆறுகள் இல்லை, நான் இளைப்பாறிய மரங்கள் இல்லை, நான் உண்ட தின்பண்டங்கள் இல்லை, நான் விளைவித்த தானியங்கள் இல்லை, நான் கண்ட திருவிழாக்கள் இல்லை, நான் பயன்படுத்திய மரக்குதிரைகள் இல்லை. என்னை நேசித்த பெண்களோடு நான் இல்லை, நான் நேசித்த பெண்கள் என்னோடு இல்லை. இந்த கோட்டையின் நெடும்பாதையில் வேக வேகமாக நடக்கிறேன். நான் நடப்பது போல இவ்வளவு தனியாக வேறு யாரும் இதற்கு முன் நடந்திருப்பார்களா? தெரியவில்லை. நன்றி.